வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 8 வழிச்சாலை திட்டம் கொண்டு வந்தது மத்திய அரசுதான் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கொள்கை இல்லாத கட்சிகளுடன் திமுக கூட்டணி அமைத்துள்ளதாகவும் விமர்சனம். 15 லட்சம் போடுவேன் என்ற மோடிக்கு நாமம் போடும் நாள் ஏப்ரல் 18ஆம் தேதி என ஸ்டாலின் பிரச்சாரம். பாஜக ஆட்சியில் படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் 72 மணி நேரம் பிரச்சாரம் செய்ய தடை. மாயாவதிக்கும் 48 மணி நேரம் தடை விதித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் மோடி விமர்சனம் செய்த ராகுல் காந்திக்கு நோட்டீஸ். ஏப்ரல் 22ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பு. விராட் கோலி தலைமையிலான 15 பேர் பட்டியலில் இடம் பிடித்தனர் 2 தமிழக வீரர்கள். எட்டு வழிச்சாலை திட்டம் மாநில அரசு கொண்டு வந்தது அல்ல, மத்திய அரசு கொண்டு வந்தது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் ஈரோடு மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் மணி மாறனனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அலைக்கடல் என திரண்டிருந்த பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், கொள்கை இல்லாத கட்சிகள் திமுக தலைமையில் கூட்டணி அமைத்துள்ளதாக கூறினார். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புறவழிச்சாலை அமைக்கப்படுவதாக கூறிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதற்காக நிலங்களை கையகப்படுத்தினால்தானே ஆக வேண்டும் என்றும் தெரிவித்தார். சாலைக்கும் நிலம் கையகப்படுத்தவும் எதிர்ப்பு தெரிவித்தால் என்ன செய்வது என்று கேள்வி எழுப்பிய அவர், விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தருவதாக மத்திய அமைச்சரை உறுதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். கோவை, ஈரோடு, கரூர் மாவட்ட மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் 8 வழிச்சாலை எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தலையில்லாத உடம்பு மாதிரி அவர்களுக்கு வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, கொள்கை இல்லாத கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இதை கூட்டணி வைத்திருக்கின்றனர். போக்குவரத்து நெரிசல் இல்லாம இன்றைக்கு சாலை வசதி செய்து கொடுக்க வேண்டும், புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொல்றாங்க. புறவழிச்சாலை அமைக்கணும்னா நிலம் கையகப்படுத்திதான். நிலம் கையகப்படுத்துவது எப்படி புறவழிச்சாலை அமைக்க முடியும்? புறவழிச்சாலையை அமைக்க வேணுங்கிறாங்க, நிலமும் கையகப்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? அதே போலதான் நம்முடைய பகுதியில் வளர்ந்து வருகின்ற பகுதி மத்திய அரசு எடுக்க முடியும். இது மாநில அரசு அல்ல. 8 வழிச்சாலை என்பது மாநில அரசுடைய திட்டம் அல்ல, மத்திய அரசுடைய திட்டம். தேனி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன், கர்நாடக அரசு கட்ட முயற்சித்து வரும் மேகதாது அணை கட்ட மணல் சப்ளை செய்வது ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தாலும் சந்திக்க தயார் என EVKS இளங்கோவன் கூறியுள்ளார். இதனையடுத்து இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் OPS தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார் குறித்த EVKS இளங்கோவன் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் இது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய், இதனை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். எனவே தேனி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். காவிரி உரிமையை பெறுவதில் திமுக காங்கிரஸ் அரசுகள் வரலாற்று பிழையை செய்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக சொல்லும் பொய்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையம் கடுமையாக எச்சரித்திருக்கிறது. தவறான தகவல் கொடுப்பவர்கள் மீது, தவறான செய்திகளை சொல்பவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருக்கின்ற இங்கு வேட்பாளராக போட்டியிருக்கிற திரு EVKS இளங்கோவன் அவர்கள் மேகதாதுக்கு மணல் அனுப்புகிறார்கள் என்ற தவறான, உண்மைக்கு மாறான ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை சொல்லியிருக்கிறார். இது குறித்து EVKS இளங்கோவன் மீது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் உரிய முறையில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுக்க இருக்கின்றோம்.
15 லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் போடுவேன் என்று வாக்குறுதி அளித்த மோடிக்கு பட்டை நாமம் போடும் நாள் ஏப்ரல் 18ஆம் தேதி என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மத்திய சென்னை தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஹவுஸ் ஹவுஸில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே பேசிய அவர் எந்த நேரத்திலும் மக்களோடு இருப்பது திமுக தான் என்று கூறினார். மத்திய சென்னை திமுகவின் கோட்டை என்று கூறிய ஸ்டாலின், சென்னையில் தான் மேயராக இருந்தபோது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 10 மேம்பாலங்கள் கட்டியதை நினைவு கூர்ந்தார். திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகளை குறிப்பிட்ட அவர், மோடி ஆட்சியில் படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைக்கும் பேங்க்ல டெபாசிட் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 15 லட்சம் வந்துச்சா? எனக்கு அதை உத்தரவு சொல்லு, தயவு செய்து சொல்லு, இருந்தா சொல்லிடுங்க. அப்புறம் நான் மாட்டிக்கிட்டு முடிப்பேன். ஏன்னா நான் போய் சொல்லிட்டா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இல்லையா? சரி, 15 லட்சம் ஆனாங்க, 15,000 வந்துச்சா? சரி, 15,000 ஆனாங்க, 15 ரூபாய் அட்லீஸ்ட் ஒரு 15 காசாவது வந்துச்சா? 8 வழிச்சாலை திட்டம் குறித்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசும்போது முதலமைச்சர் வாயை பொத்தி அமர்ந்திருந்ததாக தினகரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி அமமுக வேட்பாளர் ஞானசேகரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு தினகரன் வாக்கு சேகரித்தார். அப்போது 8 வழிச்சாலை திட்டம் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த திட்டம் பற்றி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசும்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாயை பொத்திக் கொண்டு அமர்ந்திருந்ததாக தெரிவித்தார். 8 வழிச்சாலை அமைப்போம் என தேர்தல் நேரத்தில் கூற மத்திய அமைச்சருக்கு எப்படி துணிச்சல் வந்தது எனவும் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பினார். தண்ணீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க முடியாத அரசுகள் இங்கு ஆட்சியில் இருப்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். திருச்சி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் ஆனந்த ராஜாவை ஆதரித்து கமலஹாசன் வாக்கு சேகரித்தார். மத்திய பேருந்து நிலையத்தில் திறந்த வேனில் நின்றபடி வாக்கு சேகரித்த அவர், நாடாளுமன்ற தேர்தல் தானே, இதில் மக்கள் நீதி மய்யம் கட்சி என்ன செய்ய போகிறது என நினைக்க வேண்டாம் என்றும், திருச்சிக்கான பிரதிநிதியை டெல்லிக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் என எண்ணி வாக்களியுங்கள் என கூறினார். தண்ணியில மஞ்சள் கலந்து நாம பல சடங்குகள் செய்வோம். இப்ப தண்ணியே மஞ்சளா வந்து சேர்க்க வேண்டிய கடமை அரசுடையது. விலைக்கு விற்க கூடாது. அது ஆதார வசதி. அது தவிர எல்லா மிருகங்களுக்கு கூட தெரியும் கழிவு நீர் குடிநீர்ல கலக்க கூடாதுன்னு. அது அரசுக்கு தெரியாமல் போனது ஆச்சரியம். மு.க.ஸ்டாலின் அதிமுக மீது தனிநபர் விமர்சனம் செய்து வருவதாக அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யனை ஆதரித்து அமைச்சர் செல்லூர் ராஜு மாட்டுத்தாவணி காய்கறி வணிக வளாகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இருளில் மூழ்க வைத்தது திமுக தான் என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் மோடி மட்டுமே கதாநாயகன் என்றும் கூறினார். மாதிரி இன்னைக்கு சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கா? எதுவும் சொல்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க காலத்துல மாதிரி எப்ப மின்சாரம் வரும், எப்ப மின்சாரம் போகுன்ற நிலை இருந்ததா? இன்னைக்கு மு.க.ஸ்டாலினுக்கு 100 யூனிட் மின்சாரம் கொடுக்கிற அரசு அம்மாவுடைய அரசு இன்னைக்கு மிக மாநிலமாக இருக்கிறது. ஆனா 3 ஆண்டுகளாக தமிழகத்தை இருள சூழ வைத்துதான் திமுக. எனவே அந்த திமுக தலைவராக ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாரு. அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால இந்த அரசை குற்றம் சொல்ல முடியும். எனவே தனி விமர்சனம் பண்ணுகிறார், இல்லாததை சொல்லுகிறார். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர் கனிமொழி தூத்துக்குடி நகரின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பீட்டர் கோவில் தெரு, பெரிய கோவில் தெரு, ஜார்ஜ் ரோட், தோமையார் கோவில் தெரு, காந்தி நகர் 2வது தெரு, லயன்ஸ் டவுன், மினி சகாயபுரம், இனிகோ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனிமொழி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசிய அவர், உங்களுக்காக பணியாற்ற உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என கேட்டுக் கொண்டார். அவருடன் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கீதா ஜீவன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடன் சென்றனர்.
தேர்தல் அதிகாரிகள் கெடுபிடியை மீறி தமிழகத்தில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வரும் நிலையில் பறக்கும் படை மற்றும் வருமான வரித்துறையினரின் அதிரடி சோதனையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்த 75 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் பறக்கும் படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது மண்ணுக்கு அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டு வருவதாக வந்த புகாரை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் அதிமுக பிரமுகர் நீதி அரசரிடமிருந்து 12 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களை காண்பித்து பணத்தை பெற்று செல்லும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தினர். இதேபோன்று திண்டுக்கல் ரயில் நிலையம் அருகே திமுக வர்த்தகர் அணியை சேர்ந்த ஜெயன் என்பவருக்கு சொந்தமான ரியல் எஸ்டேட் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் எந்தவித ஆவணங்களோ பணமோ சிக்கவில்லை என தெரியவந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நிற்காமல் சென்ற காரை விரட்டி சென்று பிடித்து சோதனை மேற்கொண்டனர். அதில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் வசீகரன் உரிய ஆவணங்களின்றி 40 லட்சம் ரூபாய் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தலில் ஏப்ரல் 18ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 97 மக்களவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் நாளை மாலை 6 மணியுடன் முடிவுக்கு வருகிறது. மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11 முதல் மே 19 வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஏப்ரல் 11ஆம் தேதி 91 தொகுதிகளில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. 2ஆம் கட்டமாக 13 மாநிலங்களில் அமைந்துள்ள 97 மக்களவைத் தொகுதிகளுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 39 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும். புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கும் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கும் அன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கர்நாடகம், மகாராஷ்டிரம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஒடிசாவில் 5 மக்களவைத் தொகுதிகளுக்கும் அவற்றுக்குட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைவதால் இந்த தொகுதிகளில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படை நடத்திய வாகன சோதனையில் இதுவரை 132 கோடியே 91 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வருமான வரித்துறையினர் 55 கோடியே 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதுவரை 998 கிலோ தங்கம், 642 கிலோ வெள்ளி மற்றும் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த சத்யபிரதா சாஹூ, சி விஜில் மூலம் இதுவரை 2387 புகார்கள் பெறப்பட்டு இதுவரை 1076 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பாக பொதுமக்கள் சார்பில் இதுவரை 4466 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக கூறிய அவர், வாக்குச்சாவடியின் 100 மீட்டர் தொலைவிற்குள் தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் குறிப்பிட்ட சில காவல் அதிகாரிகள் மட்டுமே செல்போன்களை உபயோகிக்கவும் வைத்திருக்கவும் அனுமதி உள்ளதாக தெரிவித்தார். தபால் ஓட்டுகளை மே 23ஆம் தேதி காலை வரை அளிக்கலாம் என்று கூறிய சத்யபிரதா சாஹூ, தமிழகத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் விவிபேட் உள்ளிட்ட இயந்திரங்களை பரிசோதனை செய்யவும் பழுது பார்க்கவும் 2 பேர் வீதம் 489 பொறியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரத்தில் பேசியதை அடுத்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி ஆகியோர் பிரச்சார நேரத்தை குறைத்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரன்பூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய மாயாவதி பாஜகவை தோற்கடிக்க வேண்டுமென்றால் இஸ்லாமியர்கள் தங்கள் வாக்குகளை சிதறாமல் தங்களது கூட்டணி கட்சிகளுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மாயாவதியின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் கடந்த 9ஆம் தேதி பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், காங்கிரஸ், சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் ஆகிய கட்சிகளுக்கு முஸ்லிம்கள் மேல் நம்பிக்கை இருந்தால் தங்களுக்கு ஹனுமன் மேல் நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்திருந்தார்.
இதனையடுத்து இரு தலைவர்களுக்கும் மதத்தை வைத்து அரசியல் செய்வதாக புகார் எழுந்ததால் இதுகுறித்து இருவரும் விளக்கமளிக்க வேண்டும் என கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் 72 மணி நேரம் மற்றும் மாயாவதிக்கு 48 மணி நேரம் பிரச்சாரம் செய்ய தடை விதித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு நாளை காலை 6 மணி முதல் அமலுக்கு வரும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஏப்ரல் 22ஆம் தேதி விளக்கம் அளிக்க சென்னை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை ராகுல் காந்தி திரித்து கூறியதாக கூறி அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவின் மீனாட்சி லேகி மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக ஏப்ரல் 22ஆம் தேதி ராகுல் காந்தி விளக்கம் அளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணையையும் வரும் திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்தனர். நடிகை ஜெயபிரதா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சமாஜ்வாதி கட்சி மூத்த தலைவர் ஆசம் கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகை ஜெயபிரதா உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி சார்பில் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அண்மையில் பாஜகவில் சேர்ந்த ஜெயபிரதா ராம்பூர் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் ஆசம் கானை எதிர்த்து போட்டியிடுகிறார். இந்நிலையில் ஒரு கூட்டத்தில் பேசிய ஆசம் கான் ஜெயபிரதாவை தனக்கு 17 ஆண்டுகளாக தெரியும் என்றும் யாரும் அவர் மீது கை வைக்க தான் அனுமதித்த இல்லை என தெரிவித்தார். ஜெயபிரதாவின் உண்மையான முகத்தை அறிய பொதுமக்களுக்கு 17 ஆண்டுகள் ஆகியுள்ளதாகவும் அவர் காக்கி கால் சட்டை அணிந்தவர் என்பதை தான் 17 நாளில் அறிந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து ஆசம் கான் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெயபிரதா RSS சார்புள்ளவர் என்பதை சுட்டிக்காட்டவே காக்கி கால் சட்டை அணிந்ததாக பேசியதாகவும் அதை ஊடகங்கள் திரித்து கூறிவிட்டதாகவும் ஆசம் கான் விளக்கம் அளித்துள்ளார். தன் மீது குற்றத்தை நிரூபித்தால் தான் போட்டியிலிருந்தே விலகிக் கொள்வதாகவும் ஆசம் கான் தெரிவித்துள்ளார். சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஆசம் கான் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என நடிகை ஜெயபிரதா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் மக்களவைத் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளராக ஆசம் கானும் பாஜக வேட்பாளராக நடிகை ஜெயபிரதாவும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் ஜெயபிரதா பற்றி ஆபாசமாக பேசியதற்காக ஆசம் கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ஜெயபிரதா ஆபாசமாகவும் சர்ச்சையாகவும் பேசுவது ஆசம் கானுக்கு ஒன்றும் புதிதல்ல என தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டில் ராம்பூர் தொகுதியில் தான் போட்டியிட்ட போதே ஆசம் கான் தன்னை பற்றி தரக்குறைவான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டார். ஆசம் கான் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இப்படிப்பட்டவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஜனநாயகம் என்ன ஆகும் எனவும் ஜெயபிரதா கேள்வி எழுப்பினார். திருவனந்தபுரத்தில் கோவில் பூஜையில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசி தரூருக்கு தலையில் காயம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளாவில் வரும் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதில் திருவனந்தபுரம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக சசி தரூர் 3வது முறையாக போட்டியிடுகிறார். இந்நிலையில் இவர் திருவனந்தபுரத்தில் உள்ள அம்மன் கோவில் பூஜையில் பங்கேற்றார். அப்போது துலாபாரம் என்னும் பாரம்பரிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது கம்பி அருந்ததால் சசி தரூர் கீழே விழுந்தார். இதனால் அவரது தலையில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவரது தலையில் 6 தையல்கள் போடப்பட்டன. தற்பொழுது அவர் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உலகக்கோப்பை கிரிக்கெட்டுக்கான இந்திய அணியில் 2 தமிழர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை கிரிக்கெட்டுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டது. 12வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர்களை தேர்வு செய்யும் கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் தேர்வுக்குழு தலைவர் MSK பிரசாத் வீரர்களின் பட்டியலை வெளியிட்டார். விராட் கோலி தலைமையிலான அணியில் ரோஹித் சர்மா, ஷிகர் தவான், KL ராகுல், தோனி, கேதர் ஜாதவ், ஹர்திக் பாண்டியா, விஜய் சங்கர், குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திரா சாகல், ஜஸ்பிரித் பும்ரா, புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி, ரவீந்திர ஜடேஜா, தினேஷ் கார்த்திக் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர்.
மக்களவைத் தேர்தல் நெருங்குவதை ஒட்டி பல்வேறு இடங்களில் தேர்தல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற இந்த பேரணியில் ஏராளமான துப்பாக்கி ஏந்திய போலீசார் கலந்து கொண்டனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வாக்காளர்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர். வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணியில் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பொதுமக்கள் அச்சமின்றி தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போலீசார் அடையாள அணிவகுப்பு நடத்தினர். இந்த அணிவகுப்பில் திருப்பத்தூர் வட்டார அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்கள், சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் துப்பாக்கி ஏந்திய பட்டாலியன்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் கொளுத்தும் வேலை பொருட்படுத்தாமல் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கச்சேரி தெருவில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனை ஆதரித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில தலைவர் அப்துல் ரகுமான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், டெல்லியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டம் நடத்திய போது கண்டுகொள்ளாத மோடி தற்போது விவசாயிகளுக்கு தனி அமைச்சகம் அமைப்போம் என்று கூறுவதாக தெரிவித்தார். விதியின் அடிப்படையிலேயே ஆட்சி நடத்தி மக்களிடத்திலே அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலே மோடியினுடைய ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளாக இருந்து வருவதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். இப்படி நாம் ஆற்ற வேண்டிய கடமை என்ன? இப்படிப்பட்ட பாசிச வெறிகொண்டு ஆளுகின்ற இந்த ஆட்சி நீடிக்க வேண்டுமா, அல்லது விடை கொடுக்கப்பட்டு மதச்சார்பற்ற பன்முகத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய எல்லா சமூகத்தினரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மதச்சார்பற்ற அரசு உருவாக்கப்பட வேண்டுமா என்பதுதான் கேள்வி. சென்னை டி-நகர் மற்றும் சைதாப்பேட்டை பகுதிகளில் தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் அவரை மாலை அணிவித்து வரவேற்றனர். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயவர்தன், தங்கள் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தெரிவித்தார். நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலே ஒட்டுமொத்தமாக அவருடைய ஆதரவு நமக்கு இருக்கின்றது. 2 லட்சம் வாக்குகள் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களுடைய நல்லாசியுடன், புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியுடன், ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடன், நம்முடைய தோழமை கட்சிகள் துணையுடன் நீங்க பாத்தீங்கன்னா 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என உறுதி கூறிவிட்டு அதனை செயல்படுத்த முடியாத பிரதமர் மோடி உடனடியாக தமது பதவியை ராஜினாமா செய்து இருக்க வேண்டும் என்று முன்னாள் பாஜக பிரமுகர் ராமசுப்ரமணியம் கருத்து தெரிவித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இணையவழி தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் ஏராளமானோர் நலிவுற்றனரே தவிர இதுவரை யாரும் பயன்பெறவில்லை என கூறியுள்ளார். ஜிஎஸ்டி வரி விதிப்பும் மாற்றி அமைத்து இருக்க வேண்டும் என கூறியுள்ள அவர், தம்மால் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாத மோடியும் அவரது அமைச்சரவையும் உடனடியாக ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்றும் ராமசுப்ரமணியம் கூறியுள்ளார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது பிரைம் மினிஸ்டர் தான். ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார், நான் 50 நாள்ல நான் தயவுசெய்து பொறுத்துக் கொள்ளும், இதனால் மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி வரும், நல்ல பலன்களை தரப்போகின்றது சொல்லியிருக்கேன். ஆகவே இதே விஷயத்தை நம்ம வேற நாடுகள்ல இருக்குமே ஆனால், யூரோப்பியன் கண்ட்ரிஸோ அல்லது அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் இருக்குமே ஆனால், அந்த பிரைம் மினிஸ்டர் would have definitely resigned. டெஃபினட்டா மோடி தவிர அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி பொருளாதார வளர்ச்சியை பாருங்க, அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கழுவு தெரிஞ்சு கட்டரம்பாகி 5.7% ஜிடிபி விழுந்தது. இதுக்கு காரணம் யாரு? அந்த மோடி அரசாங்கத்தினருடைய மிகப்பெரிய தவறினால் தான் நடந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தால்தான் விடிவு காலம் பிறக்கும் என தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் தெரிவித்தார். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஓட்டியம்பாக்கம், சிட்லப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், அதிமுக ஆட்சியின் மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளதாக கூறினார். வெயிலையும் பொருட்படுத்தாமல் காத்திருக்கும் மக்கள் மாற்றத்திற்காக காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். எழுச்சியா எல்லா இடத்தையும் வெயிலையும் பொருட்படுத்தாம
காத்திருந்து மக்கள் வரவேற்பு தர்றாங்க. ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்கிறாங்க. நிறைய குறைகள் இருக்கு. இந்த அதிமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்குது. திமுக வந்தா எங்களுக்கு விடிவு காலம். இந்த அம்மா சொன்னாங்க, நாங்க ஐடி கார்டு திமுக கார்டு வச்சிருக்கிறோம், பரம்பரையா நாங்க திமுக தான், தளபதி வந்தாதான் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதே தான் எல்லா இடத்துலயும் தொகுதி முழுக்க இருக்குது. அரசு பள்ளி ஆசிரியர்களின் சொத்துக்களை சரிபார்க்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆசிரியர் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அதிக சம்பளம் பெறும் ஆசிரியர்கள் தேர்ச்சி விகிதம் காட்டாததால் பெற்றோர் நம்பிக்கை இழந்துள்ளனர் என்றும் நீதிபதிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசு பள்ளிகளில் பயோமெட்ரிக் முறையை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அரசு பணியில் தொடர நினைத்தால் ஆசிரியர்கள் முறையான விதிமுறைகளை பின்பற்றி ஆக வேண்டும் என்றும் ஆசிரியர்களுக்கு நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.